20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், அதில் 10 லட்சம் பேருக்கு கொடுத்து முடிச்சாச்சு. 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், கல்லூரி மாணவர்கள் இல்லைங்க, 10 லட்சம் யங் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், ஜென்ஸி ஓட்டர்ஸ், 2K கிட்ஸ் ஓட்டர்ஸ், இளம் வாக்காளர்கள். இந்த இளம் வாக்காளர்கள், முதல் வாக்காளர்கள், அவங்களில் 10 லட்சம் பேருக்கு இந்த திமுக அரசு லேப்டாப் கொடுத்து முடிச்சிருக்கு. என்ன காரணம்? இந்த 10 லட்சம் இளம் வாக்காளர்களை கவர்ந்து இழுத்து திமுக அணிக்கு ஓட்டு போட வச்சிடணும் அப்படின்றது தான். சரி, நம்முடைய மக்கள் ஆய்வினுடைய கள ஆய்வு, அந்த கள ஆய்வில் கிடைச்ச அந்த தரவுகளுடைய அடிப்படையில் பார்த்தா இந்த 10 லட்சம் பேருக்கு கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க இல்லையா, இவங்களில் ஒரு 10,000 பேர் மட்டும்தான் திமுகவுக்கு அல்லது திமுக அணிக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 1% ஆஃப் இந்த பயனாளிகள், இந்த இளம் வாக்காளர்கள். மீதி 99% திமுகவுக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு இல்லை. அதுதான் கள நிலவரம். அதாவது இவ்வளவு பொருட்செலவில், பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. அது எதிர்பார்த்த பலனை திமுகவுக்கு கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. களத்தில் நிலவக்கூடிய யதார்த்தம் அது. ஒரே 1% தான் உத்தரவாதம் இருக்குது. அது இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்தாலுமே கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நிலைமை. சரி, இப்போ இந்த 99% ஓட்டு, அதாவது நம்ம பேசுகிறது இந்த 10 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, லேப்டாப் வாங்கின ஓட்டர்ஸு, அதில் 9,90,000 ஓட்டர்ஸு, அவங்க வாக்கு எங்கே போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு கெஸ் பண்ணலாம். இதில் பெரும்பான்மையான வாக்குகள் கண்டிப்பாக தாவேகாவுக்கு போகிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது.